வணக்கம். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகணுன்னா ஒரே ஒரு தகுதி தான் வேணும். அந்த புக்கை படிச்சிருக்கக்கூடாது. அட்டை மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. அதில் அந்த பின் அட்டையில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு பக்கம் கூட படிக்காமல் பேசுகிறதா புத்தக வெளியீட்டு விழாவுக்கான ஒரே தகுதி. ஆனால் உண்மையிலே இவங்க 724 பக்கம் உள்ள புத்தகத்தை வெளியிட்டுள்ளான்னு சொல்லிட்டு நான் படித்த பாட புத்தகத்துக்கும் நான் அவ்வளோ அக்கறைப்பட்டதில்லை. இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா, நான் கவிஞர் தம்பியை டார்ச்சர் பண்ணேன், தோழர் தமிழங்கோவை ஃபோன் பண்ணேன். தலைவா உங்களுக்கு என்ன வேலை, புக்கு நீரை மடமடன்னு முடிச்சிடுவீங்களே. நான் மடமடன்னு முடிக்கிறேன், என் நண்பர் விட்டா தானே. நம்மளே நாய் வாய் வச்ச மாதிரி பல பக்கம் அந்த வேலை இந்த வேலைன்னு ஓடிக்கிட்டே கிடப்போம். இதுக்கு மத்தியில் பரீட்சைக்கு கூட படிச்சது இல்லைங்க. இப்படி வியாழக்கிழமை கிடச்சிது புக்கு இல்லையா, வியாழக்கிழமை இருந்து நேற்று ராத்திரி 2:30 வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். இப்படி படிச்சிருந்தாலும் நான் ஏதோ பிஹெச்டியாவது வாங்கியிருப்பேன். அங்கே அதை படிக்காம விட்ட விளைவு இது. நண்பர்களே, இந்த புத்தகத்தை பொறுத்தவரை ஒரு மனம் திறந்த ஒரு பாராட்டுக்குரிய மனிதன் தமிழன் இளங்கோ. இதை நம்ம ஏதோ நாராயணகுருவை பற்றின வரலாறுன்னு நினச்சிட்டு மட்டும் உள்ளே போனோம்னா நம்ம ஏமாந்துடுவோம். வெறும் ஐயா நாராயணகுருவை பற்றி மட்டுமல்லாது நாராயணகுருவோட சீடர்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பணிகள் பண்ணாங்க, யாரெல்லாம் நாராயணகுருவால் உருவாக்கப்பட்டார்கள், நாராயணகுருவையை செழுமைப்படுத்திய சீடர்கள் யாராக இருந்தா அப்படிங்கிற அத்தனை தகவல்கள் இந்த புத்தகங்கள் இருக்குங்க. எனக்கு உண்மையிலே சொல்லப்போனால் எதை பேசுறது எதை விடுறதுன்னே தெரியல. ஏன்னா பேசுறது போகிற முழுக்க ஐயா நாராயணகுருவை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த புத்தகம் பேசுகின்றார். பத்தாவதுக்கு அதில் நீங்கள் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி இவங்களை மூவாளூர் ராமமர்தம்மையால் தொடங்கி தேவதாசி வழிப்பிலிருந்து தனக்கு எந்த விஷயமெல்லாம் இந்த தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போகணும், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள்ங்கிறதுல தமிழன் இளங்கோ மிக மிக அக்கறை எடுத்து அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஐயா நாராயணகுரு பிறந்ததுலேருந்து இடத்துலேருந்து அவர் இறுதி எழுதிய காலம் வரைக்கும் எங்கெங்கே போனார், எங்கெங்கே மடங்கள் உருவாக்குனார், அதையெல்லாம் அவ்வளோ ஒரு மிக மிக கடும் உழைப்பு இல்லாமல் இந்த புத்தகம் சாத்தியப்பட்டிருக்காதுங்கிறத மனதில் வச்சுட்டு நான் சொல்கிறேன். நண்பர்களே, ஐயாவை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு தென்னிந்தியாவிலே கேரளாவின் நிலைமை எப்படிப்பட்டது என்று நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கும் கூட சோழி ஒலிக்க பார்த்துட்டு பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு மண்ணாக அது இருக்குது. இங்கே கோயில் நுழைவு போராட்டங்கள் காலங்களாகட்டும் அல்லது மற்றபடி பெண்களை வழிபாட்டு உரிமைக்கான போராட்டங்களாகட்டும் வழிபடும் உரிமைக்கான போராட்டங்களில் தமிழகம் எந்த அளவுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கேரளா எவ்வளவு கவனத்துக்குரியதாக இருக்குது இன்றைக்கும். அப்போ இந்த ஐயா நாராயணகுரு அடிகள் எவ்வளவு 1800 பாடுபட்டிருக்கணும், இந்த மனிதர்களை மாற்றுவதற்காக அவர் என்ன பாடுபட்டிருக்கணும் நம்ம இன்னத்து நபர்லேருந்து பார்க்காம அந்த கடந்த கால நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அதை பார்க்கும்போது தான் ஐயா நாராயணகுருவோடது வரணும். இதில் படிக்கும்போதெல்லாம் நான் மற்றவங்களாம் அதை பேசுவேன். ஆனால் நாராயணகுரு பக்கபலமாக இருந்த அடிகளாருக்கு மிக மிக பக்கபலமாக இருந்த துணை இராணுவமாகவே பணியாற்றிய மனிதர்கள் முக்கியமான டாக்டர் பல்பு. ஆனால் அவரோட இயற்பெயர் பல்பு அல்ல, குட்டியப்பு என்கிற பத்மநாபன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை பூரா டாக்டர் பல்பு பல்பு பல்புன்னு கிண்டல் பண்ணி அவரோட கிண்டல் பண்ண பெயர், ஏளன பெயர், பட்ட பெயர் கடைசியில் டாக்டர் பல்புங்கிறதான் நின்றுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்கே அந்த ஈழவர் சமூகத்தில் படித்து மேலே வராருங்கப்போ அந்த ஊரில் படிக்கிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டம். தீயர்கள் புலையர்கள் எல்லாத்தோடைய கஷ்டமும் அந்த சமூகத்துக்கு இருந்துச்சு. அதுக்கு மத்தியில் டாக்டர் பல்பு பற்றி படிக்கும்போது எனக்கு உண்மையிலே மெய் சிலுத்து போச்சு. இந்த மனிதன் அந்த காலத்திலேயே அந்த தேர்ட் ஃபார்ம்லேயே முதல் மாணவனாக வரார். இங்கிலீஷ் ஒரு மிஷினரி ஸ்கூலில் படிக்கிறார். படிச்சுட்டு அங்கே அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் மலையாளம் தமிழ் 3 மொழியும் படிக்கிறார் அந்த மனிதன். அப்போ மிஷினரி ஸ்கூலில் போகிறப்ப தான் இங்கிலீஷ் அவருக்கு அறிமுகமாகுது. அங்கே ஒரு பெர்னாண்டஸுங்கிற ஒரு வேறு ஆசிரியர் அறிமுகறாரு. அதன் மூலமாக அவருக்கு அந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு இடம் கிடைக்குது. அது அந்த காலத்தையோடைய எஃப்ஏ ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்து எஃப்ஏன்னு சொல்லுவாங்க. டாக்டர் பல்பு எஃப்ஏ முடிச்சுட்டு அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான் போகிறார், நான் இப்படியா டாக்டருக்கு படிக்கணும் ஐயா, நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படும் போது அங்குள்ள அந்த மகாராஜாவுடைய அந்த மருத்துவக் கல்லூரியில் இவர் விண்ணப்பிக்கிறார். என்ன சொல்ல போனால் இந்த முதல் பட்டம் வாங்கினவர்களே ஈழவர் சமூகத்திலேயே
இரண்டாம் பட்டதாரி டாக்டர் பல்பு, முதல் பட்டதாரி அவங்க அண்ணன் வேலாயுதம் அவர்கள். ஆனால் இந்த இரண்டாம் பட்டதாரி அந்த ஈழவ சமூகத்திலே அவனுக்கு கூட மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கிறதில்ல. காரணம் அங்குள்ள திவான்கள் பெரும்பாலும் தெலுங்கு தமிழ் பிராமணர்களாக பார்ப்பனர்களாக இருந்தவங்க. அவங்க எப்படியா ஒரு ஈழவ சமுதாயத்துக்கு ஒருத்தன் படிச்சுட்டு நீ நாளைக்கு டாக்டர் ஆகிட்டா நம்ம என்னையா பண்ணுறது அப்படிங்கிற கடுப்புலையை அவருக்கு மறுக்கப்படுது அந்த கல்வி. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. கேரளாக்குள்ளே டாக்டர் பல்புனால படிக்க முடியல. அன்னைக்கும் அவருக்கு வழிகாட்டின ஒரு இடமாக தமிழகம் இருக்குது. டாக்டர் பல்பு சென்னைக்கு சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிக்கிறார். அவர் மருத்துவ படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அவரோட ஆசை மறுபடியும் இந்த தன்னோட தாய்மண்ணுக்கே போகிறார். திருவிதாங்கூர் போயிட்டு திருவிதாங்கூர் மகாராஜாவோட மருத்துவக் கல்லூரியில் அந்த அப்ளிகேஷனை போடுறாரு. அவங்க எந்த காரணமும் சொல்லாமல் அவரது நிராகரிக்கிறாங்க. அதாவது சென்னை மாகாணத்தில் அதுவும் சென்னையில் 4 மெடிக்கல் இன்னைக்கு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி எவ்வளோ புகழ் பெற்றிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மாணவனையே மருத்துவராக சேவை செய்யறதுக்கு அவங்க அனுமதிக்கிறது இல்லை. மருத்துவராக திரும்புகிறார். அந்த காலத்தில் அந்த எல்எம்எஸ் தலைவா அது அந்த பட்டம் அவர் அன்னைக்கு இன்னைக்கு எம்பிபிஎஸ் மாதிரி அன்னைக்கு எல்எம்எஸ் போனால் மறுபடியும் திருவிதாங்கூர் மன்னர் மூலமாக மறுக்கப்படுது. மன்னருக்கு மகுடி உதறவங்களா இந்த நம்பூதிரிகள் மற்றவர்களும் மேல் ஜாதிக்காரர்களுக்காங்க. மண்டை காஞ்சி போய் பல்ப் என்ன பண்ணுறாரு, கம்முன்னு மைசூருக்கு அப்ளை பண்ணுறாரு. அத்தனை சர்டிஃபிகேட்டை அனுப்பி வைக்கிறார் சான்றிதழில். மைசூருக்கு அனுப்புனா அவங்க வாராஜான்னு கூப்பிட்டு கமான் கூப்பிட்டு பல்பை சேர்த்திக்கிறாங்க மைசூர் அரசாங்கம். மைசூரில் இவர் மருத்துவ பணி தொடங்குறாரு. அந்த டாக்டர் பல்பு மைசூரில் மருத்துவ பணி தொடங்கி அவ்வளோ சிறப்பாக செயல்பார்த்தோன்னா அவங்க அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுறாங்க மைசூர் அரசாங்கம். இவரை சீனியர் சர்ஜனாகவே அங்கே நியமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெங்களூருக்கு பிளேக் நோய் வருது. பிளேக் நோய் ஆயிரக்கணக்கான பேர் கொத்தா செத்து மடிகிறப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியறதில்ல அந்த நேரங்கள். அப்போ சீனியர் மருத்துவ சர்ஜனை பணியாற்றிய டாக்டர் பல்பு தான் பண்ணுறாரு. இந்த பிளேக் வந்தவங்களாம் முதல்ல அந்த இடத்துல அப்புறப்படுத்துங்க, அந்த நோய் இல்லாதவங்க தனியாக இருக்கணும், நோய் இருக்கவங்க தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா காலத்தில் நாம் எல்லாம் பேசணுமே, அந்த குவாரண்டைன் தனிமைப்படுத்தி நம்மளே இருந்துக்கிறது அப்படிங்கிறது. பொதுவாக அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு தான் கொரோனா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் தனியாக தான் இருப்போம், அது வேற. ஆனால் இது நோய்வாய் வந்ததுக்கான ஒரு தனிமைப்படுத்துதல். அப்போ டாக்டர் பல்பு அவர்கள் சொன்ன அறிவுரையின் பேரில் அந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. முகாம்களுக்கு ஒவ்வொரு நாளும் 2 முறை போய் டாக்டர் பல்பு தொடர்ந்து பார்த்து அங்குள்ள நோயற்றவர்களை சீராக்குறார். அவ்வளவு பெரிய ஒரு அரிய பணியை பண்ணது பார்த்துட்டு மைசூர் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை லண்டனுக்கு படிக்க அனுப்புகிறாங்க. அங்கே போய் கிருமி துறையில் அதில் ஒரு சீனியர் மோஸ்ட் பட்டம் வாங்குறாரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போய். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதன் போராடுறாரு. அந்த நேரத்தில் பெங்களூருக்கு விவேகானந்தரோட அவருக்கு தொடர்பு கிடைக்குது. விவேகானந்தர் இவர் உள்ள ஆற்றலைங்க இதெல்லாம் பார்த்து அவர் மலைச்சு போய் என்னையா இப்படி ஒரு மனசு இருக்கிறானான்னு அப்போ சொல்கிற தலைவரை நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, என்ன மாதிரி இல்லை, கேரளா முழுக்க அங்கே ஒரு மார்க்கமான ஆளுகு தான். அங்கே எவன் ரோட்டில் போகலாம், எவன் எத்தனை அடிக்கு நடக்கலாம், எவனை பார்த்தா எவன் கும்பணும், எவன் உளுந்து கும்பணும் தனியாக வச்சு ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கான். இவ்வளவு கேவலமாக இருக்கும் எங்கள் மாநிலம்ன்ற உடைய அதையும் நான் பார்க்குறேன்ட்டு விவேகானந்தர் பின்னாடி திருவிதாங்கூருக்கெல்லாம் வர்றாரு. கன்னியாகுமரி மூலமாக போயிட்டு அப்போ தான் விவேகானந்தர் அங்கே பார்க்குறாரு, என்னடா மனிதன் இவ்வளோ விழிவாக நடத்துகிறானுங்களே, இவ்வளோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒருத்தன் அடி கீழே இறங்கி நடக்கணும், ஒருத்தன் கொடையை மறைச்சிட்டு நடந்து போகணும், நம்மளுக்கெல்லாம் இங்கே தீண்டாமைன்னா அங்கே காணாமை கண்ணில் கூட பார்க்கக்கூடாதுங்க. இப்போ தான் விவேகானந்தர் வெறுத்து போய் இது ஒரு பைத்தியக்காரர்களின் தேசம்னு கேரளாவை சொல்கிறார். அந்த அளவு மனம் நுதை. இவருடைய அறிவிய ஆற்றலையும் கண்ட விவேகானந்தர் இவருக்கு என்ன உதவி செய்ய நினைக்கிறாரு. ஆனால் விவேகானந்தர் ஒரே ஒரு வழி காட்டுறாரு, நீங்கள் வெறும் இந்த பணி மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் பத்தாது, உங்களுக்கு ஒரு ஆன்மீக குருவை நீங்கள் தேடிக்கணும். ஏன்னா எனக்கு எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரோ அப்படி உங்களுக்கு ஒரு வேணுங்கிறப்போ சுற்றி முத்தியும் பார்க்குறாரு. இருந்த ஒரே மகத்தான மனிதராக அவருக்கு நாராயணகுரு தென்படுறாரு. நேரடியாக நாராயணகுருவுடைய அறிவிப்புறம் அந்த மடத்துக்கு போகிறார். தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி பண்ணுறாரு. இதுக்கு மத்தியிலையும் அவர் டாக்டர் பல்பு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஈழவு மக்கள் மற்ற எல்லா ஒடுக்கப்பட்டவங்களுக்கான ஒரு மலையாள மெமோரியல் ஒன்று உருவாக்குறாங்க. அவங்க தான் பெட்டிஷன்ஸ் கேரளா அரசாங்கத்துக்கு போகிறாங்க, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு போடுறாங்க. அந்த மலையாள மெமோரியல் என்ன ஆயிடுதுன்னா கடைசியில் அது மேனன் நாயர்களுக்கான மெமோரியலாக மட்டும் மாறிடுது. அப்போ அவர் நொந்து போய் பெட்டிஷன்கள்லாம் எங்கே அனுப்பணும், பிரிட்டனுக்கு தான் அனுப்பணும். பிரிட்டனுக்கு அனுப்பணுங்கிறப்போ அந்த நேரத்தில் விவேகானந்தோட சிஷியான நிவேதிதாவுடைய நட்பு
இவருக்கு உண்டு, நம்ம டாக்டர் பல்புக்கு. நிவேதா வந்து பரிந்துரை கடிதம் கொடுத்து லண்டனில் உள்ள எம்பிக்களிடம் சொல்லி இங்கே உள்ள ஈழவு மக்களின் துயர் உடைக்கிறதுக்கும் மற்ற புலையர்கள் தீயர்கள் எல்லாத்துக்குமான துயர் உடைக்கிறதுக்குமான இதை பண்ண சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாறு டாக்டர் பல்புக்கு இருக்குது. அந்த அவங்க பல்பு தான் வந்து பின்னாடி வந்து இந்த எஸ்என்டிபின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம நாராயணகுருவுடைய அந்த இது உருவாருக்கே காரணமாக இருக்கிறார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனா யோகம் வாங்க எஸ்என்டிபி. இன்னைக்கு எஸ்என்டிபி ஆக்டிவாக தான் இருக்காங்க கேரளாவை பொறுத்த. அதில் அது உருவாவதற்கு காரணமாகவே வந்து ஐயா அவர்கள் இருக்கிறாரு. அந்த அளவுக்கான என்ன கொடுமைனா இவனுக்கு பிரிட்டிஷ்காரன்கிட்ட அவங்க சொல்கிற காதலியே எடுக்கிறது இல்லை. இவனுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நம்ம இதில் ஊவாரியும்னு கேட்போம், நம்ம அவன் வந்து அவ்வாரியும்னு கேட்பான், நம்ம இதில் ஊவாரியும்னு கேட்போம். ஏன்னா அவ்வாரியும்னா நல்லா இருக்கான்னு அர்த்தம், ஊவாரினா என்ன ஜாதின்னு அர்த்தம். அவ்வளோ விவரமானு நம்ம பயிலுங்க. இவனுக்கு கை கொடுக்கலாமா வணக்கம் போடலாமான்னு தெளிவாக தெரிஞ்சவனுங்க. ஆக பிரிட்டிஷ்காரன் காதலையும் ஏறுறதில்லை. அது தமிழன் இளங்கோன் வார்த்தையில் சொல்லனால் அது ஒரு சுண்டைக்காய்க்கு கூட பயனில்லாத பிரச்சனையாக பிரிட்டிஷ்காரன் பார்க்கலாம். அந்த நேரத்தில் தான் வந்து நிவேதா அவர்களோட இதெல்லாம் வந்து போகுது. எனக்கு இந்த நேரத்தில் மறக்க முடியாமல் ஒரு மாபெரும் மகான் ஒருத்தரோட நினைவு வருது. அவர் தான் வந்து மான்டேகு. நம்மளாம் படிச்சிருப்போம் ஸ்கூலில் மான்டேகு செல்ஸ்போர்டு திட்டம்னு. இந்த மான்டேகும் செல்ஸ்போர்டை கிண்டல் பண்ணி டிஎம் நாயர் வந்து மாண்ட் போர்டுன்னு ஒன்று பண்ணுவார். இந்த மான்டேகு வந்து நம்ம கவலையெல்லாம் தீக்கலான்ட்டு இங்கே இந்தியா முழுக்க வரும்போது தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. நீதி கட்சி தலைவரான டிஎம் நாயர் போன்றவர்கள் போய் மான்டேகு போய் பார்க்க போனால் அந்த ஆதிடம் ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறதுன்னு சொல்ல போனால் ஒரு முடியளவு கூட மதிக்கிறதில்ல மான்டேகு. அவருக்கு ஒரே ஆர்வம் என்னன்னா எப்படா நம்ம அன்னி பெசன்ட் அம்மையாரை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அது மான்டேகுக்கு என்ன அப்படி இவங்க சொன்னதெல்லாம் குப்பை கூடையில் போட்டு போயிடுறாரு. அவர் வகுப்பாயிரு பெண்ணத்துன்னு சொல்லப்படுகின்ற இன்னைக்கு நாம் இடஒதுக்கீடுன்னு சொல்லப்படுகின்ற அது வகுப்பாயிரு பெண்ணத்துக்காக நீதி கட்சி தலைவரான டிஎம் நாயர் தியாகராயர் போன்றவர்கள்லாம் அவ்வளோ பாடுபட்ட காலத்தில் இந்த மான்டேகுங்கிற ஒரு மாபெரும் மகான் அவர் எழுதியிருக்கார் ஒரு புக்கு அண்ட் இந்தியன் டைரின்னு. அதை வந்து அவங்க பொண்ணு போட்டிருக்காங்க. அந்த புக்கை படித்து பார்த்தீங்கன்னா நொந்து போயிடுவீங்க. இவன் உண்மையிலேயே வந்து இங்கே நம்ம குறையை தூக்கி வந்தானா இல்லை அவன் குறையை போய்க்கிட்டு வந்தானானே சந்தேகமாக இருக்கு. அவர் எழுதுறாரு, இந்த கம்மிங் வெண்ணத்தேவாவது வந்து நான் அன்னி பெசண்டை பார்த்து விடுவேன் நினைக்கிறேன், அவர் அருகில் அமர்ந்து உரையாடணும்னு நினைக்கிறேன்னு ஒரே ஜொல்லுன்னா ஜொல்லு. அப்படிப்பட்ட ஜொல்லு. அவங்க வந்து அன்னி பெசண்டை பார்க்கறதுல கவனமாக இருப்பாரா இங்கே வகுப்பாரி பெண்றதுக்காக கவனமாக இருப்பாரா? அப்படிப்பட்ட வரலாறுகள் தமிழகத்துக்கு இருந்திருக்கு. இது அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா மதம் மாற்றம் பற்றி நாராயணகுருவுக்கும் நம்ம தந்தை பெரியாருக்கும் வித்தியாசங்கள் உண்டு. மதமாற்றம் ஒரு சமூக விடுதலைன்னு நீ போடா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. இவன் என்ன அகமாற்றமும் நடக்கணும் அப்படிங்கிறது ஐயாவோட இருக்குது. நம்மளை வந்து மதம்ங்கிறது ரைட் டு சூஸ் தான். ஒரு மனிதன் எப்படி ஓட்டு போகிறக்கு ஒரு வயசு இருக்கோ அப்படி அவனுக்கு 18 வயசு 21 வயசு ஆனோம்னா அவன் எல்லாத்துக்கும் படிக்கட்டும். படித்து பார்த்து எது சரி என்று வருதோ அது பட்டும். எங்கள் அப்பா வந்து காக்கா தேக்கால் இருந்தார், அல்லது அந்த காலத்தில் ஏதோ ஒரு கட்சியில் இருந்தார், அல்லது இன்னைக்கு இருக்கிற தாவேக்கா இருந்தாலும் நான் தாவேக்கா ஆயிட முடியாது, நான் காக்கா தேக்கா ஆயிட முடியாது. எங்கள் அப்பா எப்படிங்கிறக்கா நான் அந்த ஜாதி ஆயிட முடியாது. ஆக மதம் என்பது ரைட் டு சூஸ். அவன் எல்லாத்தையும் படித்து பார்த்து சரின்னு பட்டால் அதுக்கு போகணும். ஆனால் இந்த மதம் என்பது பிறப்பு வழிபட்டதாக இருக்குது. பெரியார்கிட்ட போய் கேட்டாங்களாமா, ஐயா நீங்கள் எல்லாம் மதம் வேண்டாங்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றாக சொல்லணுமில்ல. என்னையா சொல்கிறது, மதம் உருப்படாதையா உங்களுக்கு ஒன்றும் பயன்படுற போகிறத நீ அதனால் நாசமாக தான் போக போகிறேங்கிறார் பெரியார். ஆனால் தண்ணி கொஞ்சம் குடிக்கலாமா? இல்லைங்கய்யா, மதம் இருக்குல்ல, மதம் இல்லாமல் எப்படியா மனிதன்? அப்போ அந்த மதத்தை எடுத்துட்டா நம்ம அந்த இடத்துல என்னையா வைக்கிறது அப்படின்னு. அட குழந்தை பேண்டு வச்சிருக்குங்கிறத அதை எடுத்து வலிச்சு போடுங்க, அதுக்கு பதிலாக அங்கே என்ன வைக்கிறதுன்னு கேட்குறேன் நம்ம பெரிய. இவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஒன்று தேவைப்படுதுங்கிறத வந்து இந்த இதை பொறுத்தவரை மதத்தை பொறுத்து இருந்திருக்கு. அதே மாதிரி இதில் இன்னும் சொல்லப்படுற மிக முக்கியமான ஒரு போராட்டக்காரர் டிஆர் கிருஷ்ணசாமி ஐயர். டிஆர் கிருஷ்ணசாமி ஐயர் சொந்த ஜாதிக்கு துரோஞ்சல மண்ணன். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒடுக்கிட்டு இருந்தா, டே நீ ஒடுக்கிறியா நான் அவங்களெல்லாம் படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு டிஆர் கிருஷ்ணசாமி ஐயர் அத்தனை தீயர் புலையர் எல்லா ஈழவர் அத்தனை பேத்துக்கும் கல்வி கொடுக்குற கல்வி நிறுவனங்கள் உருவாக்கி நடத்துகிறார். அவர் தான் வந்து காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமத்தையும் வந்து டிஆர் கிருஷ்ணசாமியார் தான் நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை வந்து அந்த காலத்தில் கேரளாவில் என்ன சொன்னாங்கன்னா, இவன் ஒரு தீண்டப்படாத பிராமணன் அப்படின்னாங்க. தீண்டப்படாதவங்கிறது ஒரு குறிப்பிட்ட அட்டவணை சாதின்னு சொல்லப்படுறத டிஆர் கிருஷ்ணசாமி ஐயரே வந்து இவன் ஒரு தீண்டப்படாத பிராமணன் சொன்னாங்க.
ஆக அப்படிப்பட்ட வரலாறுகளை கொண்டதாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜார்ஜ் ஜோசப் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. வைக்கம் போராட்டம் படித்தவங்க எல்லாத்துக்கும் ஜார்ஜ் ஜோசப் வரலாறு தெரியும். காந்தியோட குடுமையை பிடிச்சி ஆட்டினவர் ஜார்ஜ் ஜோசப், அதெல்லாம் இறக்கமே பார்த்ததில்ல. வைக்கம் போராட்டத்தினுடைய முன்னணி தலைகர்த்தராக இருந்தவர் ஜார்ஜ் ஜோசப். ஆனால் அப்படி போராட்டம் மும்முரமாக போயிட்டு இருக்கப்போது காந்தி சொல்கிறாரு, நீ ஒரு கிறிஸ்துவனாக இருந்துட்டு ஏன் இதில் கலந்துக்கிற, இருந்து வெளியேறுங்கிறாரு. அப்போ என்ன பண்ண முடியும் போராட்டத்துக்கு? அன்னைக்கு அகாலி தளத்திலிருந்து சீக்கியர்கள்லாம் வந்து வைக்கத்தில் வந்து உணவுகள் சமைச்சு கொடுத்து அந்த அளவுக்கு உதவிட்டு இருக்காங்க. ஆனால் காந்தி சொல்கிறாரு, அவங்க போராட்டத்தை அவங்க தான் நடத்தணும்னு நொந்து போய் பதில் எழுத அனுப்புகிறார் காந்திக்கு. நான் இங்கே கோயில் நுழைவு போராட்டத்துக்காக வரவில்லை, சாலை நுழைவு போராட்டத்துக்கு வந்திருக்கேன். இட் இஸ் அ சிவில் ரைட். இது ஒரு மனித உரிமைக்கான போராட்டம் ஒழிய மதம் சார்ந்த போராட்டம் அல்லன்னு காந்திக்கு நெத்தியடியாக கொடுக்குறது வந்து அண்ணன் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். ஜார்ஜ் ஜோசப் பற்றி கடவும் காலச்சோடுஞ்சு கூட ஒரு நல்ல புத்தகம் போட்டிருந்தாங்க. ரோசா என்ன மறையாத ஆளுமைங்களா, மறக்க முடியாத ஆளுமை ஜோசப்ன்ட்டு ஒரு நல்ல புத்தகம். அதேபோல் இன்னொரு மனிதர் வந்து டி.கே. ரவீந்திரன். டி.கே. ரவீந்திரன் தான் வந்து கேரள பல்கலைக்கழக மிகப்பெரிய பேராசிரியர். அவர் வந்து இந்த வைக்கம் போராட்டத்தை நல்லா ஸ்டடி பண்ணி மிக பிரமாதமாக ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருந்தார். அது 8 furlong of freedomனு ஒரு அந்த புத்தகம் வந்துருக்கு. அந்த வைக்கத்தை பற்றினா வைக்கத்தில் பெரியாரோட பங்கை பற்றி குறிப்பாக அந்த டி.கே. ரவீந்திரன் வந்து, ஏன்னா நிறைய பேர் பெரியார் என்னையா பண்ணார், இந்த ஓரமாக போட்டிக்கிறதுக்கு உட்காந்து டீ சாப்பிட்டு இருந்தாருமா, அந்த மாதிரி கதையோருக்கு நிறைய பேர் இருக்கான். ஆனால் உண்மையிலேயே வைக்கத்தில் பெரியாரோட ரோல் என்ன என்பதை நாம் எழுதுவதிடம் அந்த மலையாள தேசத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டி.கே. ரவீந்திரன் எழுதிய அந்த 8 furlong to the அந்த இந்த புத்தகம் இருக்கு இல்லைங்க, ஃப்ரீடம், 8 furlong of freedom புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுக்கு தெரியவிடும். அதே போல் நண்பர்களே, எனக்கு மறக்க முடியாத ஒரு மாபெரும் ஆளுமைனா எனக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் இல்லை சாமி ஐயப்பனை தான் தெரியும். ஆனால் சகோதரன் ஐயப்பனை பற்றி தெரியாது. அதுதான் கேரளாவில் பல பேருக்கே தெரியாது. அந்த சகோதரன் ஐயப்பனுங்கிற மாபெரும் போராட்டக்காரன் செஞ்சது வந்து நம்ம இன்னைக்கும் கற்பனை கூட செய்ய முடியாத போராட்டங்களாக இருந்து. சகோதரன் ஐயப்பனை பற்றி சமீபத்தில் என்னுடைய நண்பர் டாக்டர் மகேஷ் ஒரு புத்தகம் கொடுத்தாரு. இங்கிலீஷில் டாக்டர் அஜய் சேகர் எழுதின புத்தகம். எனக்கு முதல் முறையாக சகோதரன் ஐயப்பங்கிற பேரையே கேள்விப்படுறேன். எவ்வளோ ஒரு வெக்கக்கேடான விஷயம். நானும் தான் இவ்வளோ 8 வயசாகி உட்காந்துருக்கேன். ஆனால் சகோதரன் ஐயப்பனை பற்றி எனக்கு தெரியாது. சகோதரன் ஐயப்பன் எப்படின்னா நாராயணகுருவோட சீடராக இருந்தாலும் நாராயணகுரு சொல்கிறது என்னன்னா, மதம் ஏதாகிலும் குணம் உண்டானால் மதி, நீ என்ன மதமோ இருந்துட்டு போடா, நல்ல புத்தியோடுறாங்கிறது. அவரை பொறுத்த நாராயணகுரு பொறுத்த ஒரே சாதி, ஒரே மதம், ஒரே கடவுள். ஆனால் இவரோட சீடரான ஐயப்பன் அவர் நேர் எதிராக வர்றார். நோ கடவுள் இல்லை, சரி முதல்ல சாதி இல்லை, மதம் இல்லை, கடவுள் இல்லை, மனிதனே மட்டுமே மிச்சமானதுன்னு எழுதுகிறார். அவர் வந்து அந்த ஈழவ சமூகத்துக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாரு. அவரும் இந்த SNDP உருவாக்கல மிக முக்கியமான ஆளாக இருக்கார். சகோதரன் ஐயப்பனை பற்றி நினைக்கும் போது அவர் 1929 வாக்கில் டாக்டர் மதன் மோகன் மாளவியா இந்து மகா சபையை சேர்ந்தவர், காந்திக்கு நண்பர். அவர் வந்து கேரளாவில் போய் புலையர்கள் மத்தியில் ஈழுவர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் மாநாட்டை கூட்டி பேசும்போது, இந்த மாடுகள் நார்த்திலிருந்து வந்தால் கை அரிக்குமே, அங்கே போயிட்டு அங்குள்ள ஈழுவர் பிரச்சனையும் பேசாமல் அந்த மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனையும் பேசாமல் ஒரே பிரச்சனை, நீங்கள் எல்லாம் சாமி பக்தி இல்லாதது தான், நீங்கள் ராம ஜெயம் சொன்னீங்கன்னா ராம பஜனை பாடினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஓஹோன்னு வருவீங்கிறாரு. மக்களெல்லாம் கத்துறாங்க கொடுத்துட்டே, எனக்கு அதனால தாண்டா நானே இங்கே இந்த கதையில் இருக்கேன், நாங்கள் அதெல்லாம் இல்லைங்கிறாங்க. மறுபடியும் இல்லை நான் வந்து இப்போ நான் கீர்த்தனைகளை பாடுவேன், ஸ்தோத்திரங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் திருப்பி சொல்லுன்னு மறுபடியும் பண்டிட் மாளவியா சொல்கிறாரு. மக்கள் சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ எங்களுக்கான பிரச்சனையை பேசுகிறா, அங்கிருந்து வந்திருக்கிய இங்கே ஈழவு மக்களோட வாழ்க்கையை பேசு, புலையர்களோட நிலைமையை பேசு, தீயர்களோட கதியை பற்றி பேசுங்கிறாங்க. அப்போ அந்த மரமண்டைக்கு ஏறதில்ல. அவர் மறுபடியும் ராமபஜனை பாட ஆரம்பிக்கிறப்போ அங்குள்ள ஈழவு மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் சேர்ந்து கொந்தளிச்சு போய் ராவணன் வாழ்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான் மலையாளத்தில். இது எப்போ 1929 வாக்கில் நடக்குது. அதை எழுதிட்டு டாக்டர் அஜய் சேர் கீழே எழுதுறாரு, இட் இஸ் எ கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் த சகோதரன் ஐயப்பன் மூவ்மெண்ட் அண்ட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு எழுதுறாரு. இது எதனாலடா இவனுக்கு இந்த அளவுக்கு குதி போடுறானேன்னா, இவனுக்கும் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்துக்கானுக்கும் சம்பந்தம் இருக்குடா, அது தெளிவாக காட்டுதா இந்த முழக்கம்ங்கிற. எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். இதை படித்து முடிச்சோன்னு நம்ம அன்பிற்குரிய நண்பர் பலாதியமானுக்கு போன போட்டேன். அவர் தான் வைக்கம் போராட்டம் வந்து மிக அற்புதமான புத்தகத்தை போட்டவர். பலாதியமானு போட்டு, என்ன தலைவா சகோதரன் ஐயப்பனை பற்றி இப்படி படித்தேன்,
நீங்களாம் என்னங்க பெரியார் பெரியார்னு சொல்லி சுத்துறீங்க, ஒழுங்கா படிக்க மாட்டீங்கன்னு என்ன ஏற்று விட்டார். வெக்கம் என்ன திட்டு வாங்கித்தானே தேரணும். இப்போ நம்ம எவனையே தெரிக்கிறீங்க, நம்ம எவ்வளோ தெரியாமல் இருக்கோங்க, நம்மளுக்கு தானே தெரிய வேண்டவாலும். அப்போ பார்த்துட்டு இல்லை தலைவர் எனக்கு உண்மையில தெரியாதுண்ணா, சகோதரன் போன்ற ரோல் பெரிய ரோலுங்க. அன்னை நாகம்மையார் இருந்ததுக்கு கூட தந்தை பெரியார் சகோதரன் ஐயப்பனை கூப்பிட்டு தான் அந்த படத்தையே திறக்க சொன்னார் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சொன்னார். ஆக வரலாறு என்பது நம்ம எவ்வளவோ தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இந்த புத்தகம் பல பேர்த்தோட வரலாறை கிளப்பி விட்டுருக்கு. நம்ம வெறும் ஐயாவுடைய நாராயணகுரு ஐயாவுடைய மட்டுமே கிடைக்கிட்டு போனால் அங்கே பல்வேறு பொக்கிஷங்களாக பல்வேறு தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான ஆள், ஏங்க டைம் பெல் அடித்தா சொல்லிடுங்க. நிஜமா தானே? அதே மாதிரி இன்னொரு வியக்கத்தக்க ஒரு மனிதன் வந்து ஆளுமுட்டில் கோவிந்தன் சாணார். ஆளுமுட்டில் கோவிந்தன் சாணாரை பற்றி எனக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக தான் தெரிந்து கொண்டேன். இங்கே அந்த அப்படி சாணார் என்று அழைக்கப்படுகின்ற வழக்கம் இல்லை. அந்த கேரளாவில் இருப்பால் தோழர் அதை போலவே போட்டிருக்கிறார். இந்த ஆளுமுட்டில் கோவிந்தன் சாணாருங்கிறது வந்து அந்த இதை பொறுத்தவரை அவரோட அந்த திருவிதாங்கர் சுற்றி திருவிதாங்கர் பக்கம் தானே அவர். ஆளுமுட்டில் வந்து திருவிதாங்கர் பக்கத்தில் தான் இருக்கார் இல்லையா? மாவேலிக்கரை பக்கம், ஆலப்புழா மாவட்டம். அந்த அந்த ஆளுமுட்டில் அந்த இவருக்கு கோவிந்தன் சாணார் வந்து அந்த ஊர்லேயே வச்சு மாபெரும் கோடீஸ்வரன். அந்த காலத்திலேயே செவர்லெட் கார் வச்சிருந்தது யாருன்னா ரெண்டே பேர் தான். ஒன்று திருவிதாங்கூர் மகாராஜா, இன்னொன்று இந்த கோவிந்தன் சாணார். ஆனால் அவர் செவர்லெட் கார் வச்சிருந்தாலும் அவர் முன்னாடி சீட்டில் உட்காந்து போகக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர். சாணாருங்கிற சொல்லப்படும், இவங்க பார்த்து சொல்ல போனால் இது ஒடுக்கப்பட்டவர். டிரைவர் நாயர், அவர் ஓட்டிட்டு போவார். அந்த செவர்லெட் ஓனர் பின்னாடி உட்காந்துட்டு போவார். அந்த கார் முக்கியமான ஆச்சாரமான தெருக்களின் வழியாக போகும்போது இந்த செவர்லெட் ஓனர் என்ன பண்ணுவார்னா கார் கதை திறந்து இறங்கிட்டு ஏடோ நீ அப்படி சுற்றி வான்ட்டு அந்த மைனர் ஓட்டிட்டு போவார். இவர் 3 பேர் சுற்றி வந்து மறுபடியும் காரில் இறக்குவார். இந்த ஆளுமுட்டில் கோவிந்த நாயர் வந்து அவ்வளோ பெரிய சாணாருடைய வரலாறு, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனோட வாழ்வே வந்து கேரளாவில் இப்படி இருந்திருக்குங்கிறத இந்த புத்தகம் சொல்லுது. ஏன்னா அந்த ஒரு பெரிய அரண்மனையில் வச்சு தான் ஒரு 2 மர்ம மரணங்கள் நடக்குது. அதுக்கு முந்தைய காலத்தில் அந்த வீட்டின் ஒரு ஒருவரும் ஒரு பெண்ணும் இறந்து போகிறாங்க. அந்த மர்மம் விலகவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் சொல்லி அதை வச்சு தான் ஒரு மலையாளத்தில் ஒரு சினிமா வந்துச்சு. அது மோகன்லால் நடித்த மணிச்சித்திரத்தாள். அந்த மணிச்சித்திரத்தாள் தான் பின்னாடி தமிழில் வந்து அந்த சந்திரமுகியாக நம்மளுக்கு வந்துச்சு. அந்த ஆளுமுட்டில் கோவிந்தன் சாணாருடைய வரலாற்றில் வெறும் துயரமான மிக துயரமான விஷயம். வைக்கம் போராட்டத்தில் அவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறாரு எல்லாத்தோடையும் சேர்ந்து. ஆனால் அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ள ஊரில் ஒரு பெரும் வெள்ளம் வந்து அங்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் அடிச்சுட்டு போகப்படும் போது இந்த ஆளுமுட்டில் கோவிந்தன் சாணாருடைய மகன் ராகவன் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் காப்பாற்றணுன்ட்டு அந்த வள்ளத்தில் ஒவ்வொருத்தரையாக தூக்கி ஏற்றி கொண்டு போய் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. இவர் இங்கே வைக்கத்தில் போராடிட்டு இருக்காரு கோவிந்தன். அந்த காப்பாற்றும் போது அந்த வெள்ளம்ங்கிற அந்த பரிசல் தான் சொன்னால் தெரியும். அந்த வள்ளத்தில் ஏற வந்த ஒரு ஆள் அவர் கையை கொடுக்க அவர் இழுத்து உள்ளே போட்டுறாரு. இவர் வந்துறாரு. அந்த ஒரு இளைஞன் மிகச்சிறு வயதிலே செத்து போகிறாரு. அவங்க மனைவியை தந்தி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம பையன் செத்து போயிட்டான், நீங்கள் எப்படியாவது கிளம்பி வாங்கன்னா இந்த வைக்கம் போராட்டத்தில் நான் இருக்கிறேன், இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் வரமாட்டேன், மகனுக்கு செய்ய வேண்டிய என்ன பணி உண்டோ அதை நீ செஞ்சு முடியுங்கிறார். எத்தனை மகத்தான போராளிகளுடைய ரத்தத்திலையும் வேர்விலையும் நம்ம நின்றுருக்கோம் அப்படிங்கிற யோசிப்பாருக்கான தருணமாக நான் இதை நினைக்கிறேன். ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலும் ஒரு சுயமரியாதைக்கான ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட முக்கியமான ஆளில் வந்து அந்த ஆளுமுட்டில் கோவிந்தன் சாணார் மிக முக்கியமான பங்காக இருக்கிறார் நண்பர்களே. இது வந்து அதை விட இன்னொரு என்னென்னா, நாராயணகுருவை பற்றி பேச போனால் அவரோட வளர்ச்சியை படிப்படியாக பார்த்து சொன்னீங்கன்னா மாற்றங்கள் இருக்கும். இந்த புத்தகத்தை பார்க்கும்போது தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கல்வி ஈழவர்களுக்கு மறுக்கப்படுதுன்னா அவர் என்ன பண்ணுறாரு, இவரே பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அங்கே சமஸ்கிருதம் வேத பாடம் இந்த பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கறது. ஏன்னா அவன் சொல்லிக் கொடுக்கறது இல்லைல்ல அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் என்னன்னா இந்த மாதிரி ஒரு முறை இருக்கும்போது இதில் படித்து வர்றாங்க. அதேமாதிரி கோயிலை உருவாக்கினாலும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல தமிழ்நாடு கொஞ்சம் சில நாம் நாராயணகுருவோடு ஒன்றுபடுகின்ற புள்ளிகளும் உண்டு.
நாராயணகுரு ஐயாவிடம் கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய புள்ளிகளும் உண்டு. நாம் எந்த ஒரு மனிதனே அப்படி தான் பார்க்க முடியும். புருஷன் கொண்டாட்டினா எல்லாம் 100% ஒன்றா தான் இருக்கா, அப்போ மகன ஒன்றா இருக்கு, அப்படி இருக்கும். ஆக இந்த ஒரு சில இதுகளுக்கு மத்தியிலும் எப்படி பணிகளை பண்ணுவது என்பதுதான் ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஆக நாராயணகுருவை பொறுத்த என்னங்கிறாருன்னா, அவன் உன்னை வந்து சிவன் கோயிலுக்குள்ள இல்லையா, அவன் வந்து உன்னை விஷ்ணு கோயிலுக்குள்ள இல்லையா, நான் கோயில் கட்டுறேன், நானே சிவன் கோயில் கட்டுறேன், நானே விஷ்ணு கோயில் கட்டுறேன், அப்போ நீ இங்கே வந்துருங்கிறார். ஆனால் இந்த சகோதரன் ஐயப்பன் போன்றவர்களும் அதே போலவே நம்ம சி.வி. குஞ்சிராமன் போன்றவர்களும் வந்து நாராயணகுரை படிப்படியாக அவருக்கு துணையாக இருந்துக்கிட்டே அந்த தர்ம இதுக்காக பண்ணிட்டு SNDPக்கே ஒர்க் பண்ணிட்டு அவரை சரி பண்ணுற வேலையும் இருக்காங்க. எப்போ அவன் வேதத்தை சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம ஏன் வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும்? அங்கே என்னன்னா பள்ளிகளில் முழுக்க ஆங்கிலத்தை கொண்டு வரணையா, இங்கிலீஷை படித்தானா தான் இவன் அவனுக்கு போட்டியாக வந்து நாளைக்கு திருவாங்கூர் திவானா உட்காருவான். இவன் சமஸ்கிருதம் படித்தானா என்ன உட்காருவான்? இங்கே நம்ம கல்வியிலையும் இல்லை, வேலையிலையும் நம்ம கிடையாது. அப்போது கட்டாயமாக பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிங்க, இவனுக்கு நல்லா இங்கிலீஷ் படிக்க வைங்கிற சொல்கிறாங்க. அப்போ நாராயணகுரு அவரோட கல்வி நிலையங்களில் அந்த வேதத்தை பாடமாக சொல்லிக் கொடு மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தையும் சொல்லிக் கொடுக்குற வழியை உருவாக்குறார். அவரோட வளர்ச்சி என்பதும் அவருக்குள்ளே நடக்கிற மாற்றங்கிறதும் இந்த புத்தகத்தில் ரொம்ப நல்லா வருது. அதே வந்து என்னென்னா அவர் திருக்குறளை வந்து அழகாக மலையாளத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அப்படியே மலையாளத்திலேயே நம்ம எப்படி கற்க கசட கற்பை கற்றபின் விற்க அதற்கு தக நக்கல் அடிச்சுட்டெல்லாம் பண்ணிருப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இவர் மலையாளத்தில் வந்து அப்படியே திருக்குறளுடைய மேலே எப்படி அந்த 2 வரிகள் இருக்கோ அதே அளவுக்கு அதே இதுக்கு தக்கபடி மலையாளத்தில் இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் தோழர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதில் என்னென்னா, ஐயா நாராயணகுரு நிறுவிய கோயிலுங்கிறது வந்து ஒரு 31, அதில் 29 வந்து அவர் உருவாக்கிய கோயில்கள். அது கேரளாவில் 29, தமிழ்நாட்டில் 2, கர்நாடகாவில் 1 இருக்குது. அதே போல் மடங்கள்னு எடுத்துட்டால் 18 மடங்கள். அது எல்லாத்துக்கும் வந்து பெரும்பாலான மடங்களுக்கு தோழன் தமிழன் இவங்க போயிட்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் மிக அற்புதமான ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி அருவிப்புறம் இதில் வந்து அவர் வந்து ஒரு சிவன் கோயில் உருவாக்குறாரு. அப்போ அங்குள்ள பிராமணர்லாம் வந்து கொந்தளிச்சு போய் வந்து, யோ நீ என்னையா வந்து சிவன் கோயிலை வைக்கிற, நீ ஈழவன் தானேங்கிறப்போ, ஆமாம் இது ஈழ வச்சுவேன், நம்பூரி சிவன் நீ போய்க்கோங்கிறார். ஆமாடா சிவனே ஈழ வச்சு வந்தான்டா அப்படிங்கிற ஒரு பொட்டில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி நாராயணகுருவத்திலையும் கூட சில சாதி வேற்றுமைகள் இருக்கிறது அவர் கவனத்துக்கு வருது. புலையர்களை வந்து அவங்க சரியாக நடத்தலைன்னு ஒரு இடத்துல போய் கேள்விப்படுறாரு. அப்போ சரியான கோவப்பட்டு, புலையர்கள்லாம் யார், எங்கேருந்து வர்றாங்க, சரி நீ இப்போ அவனை ஒடுக்குனீங்கன்னா அப்போ உன்னை ஒடுக்கிறவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும்ல, இது எந்த விதத்தில் சரி? இது தந்தை பெரியார் இங்கே எப்படி தமிழ்நாட்டில் கேள்விகளை கேட்டாரோ அதே கேள்விதான். உனக்கு சூத்திரப்பட்டம் போகாமல் இதாக பண்ண முடியாதா, நீ ஒடுக்கப்பட்டவனுக்கு எதிராக நிற்காத, நான் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக எப்படி துணை நின்று முதல்ல அவரோட விடுதலை நமக்கு முக்கியம்னு சொன்னாரோ அதே போல் நாராயணகுரு பின்னாடி பிற்காலங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் என்னன்னா, கோயிலாக கட்டினவர் ஒரு விஷயம் சொல்கிறாருங்க, அதை அந்த வார்த்தையிலே படிச்சுக்காரு. நாங்கள் ஒன்று இருக்குதுண்ணா, அது நான் நோட் பண்ணிக்கலாம், நம்பர் ஸ்லிப்பு வச்சுருந்தீங்க சுட்டாங்க. இங்கே இனி கோயில்கள் கட்டுறது போதும்யா, பள்ளிக்கூடங்களை கட்டலாம்டா, இங்கே கல்வி தாண்டா நம்ம தமிழ் இந்த மக்களை காப்பாற்றும் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவுக்கு நாராயணகுரு தன்னுடைய பிற்காலங்களில் வர்றாரு. அதன் விளைவு தான் நாராயணகுரு, நம்ம சகோதரன் ஐயப்பன், அந்த நம்ம கோவிந்தன் போன்றவர்கள், மற்ற அதேமாதிரி கிருஷ்ணசாமி ஐயர் போன்றவர்கள்லாம் வந்து அன்று பாடுபட்ட நிலைவு தான் உலகம் முழுக்க பணியில் இருக்கக்கூடியவர்களாக கல்வி கற்ற மலையாள மக்கள் இருக்காங்க. இவர்கள் போட்ட விதை தான் இன்னைக்கு, அன்றைய போட்டு விதை தான் இன்னைக்கு வந்து இதாக இருக்குது. அது நாராயணகுருவோட வரிகளே சொல்லணும்னா, கோயில் கட்டுன்னு போகிறவங்கிட்ட நமக்கு இஷ்டம் இல்லா, ஏன் வரும் இல்லா, கஷேத்திரங்கள் இனி வேண்டாம், ஜனங்களுக்கு இனி தொழிலும் வித்யாபியாசமும் விவசாய சாலைகளும் உண்டாக்கி கொடுக்கா, போங்கடா கிளம்புங்கிறார். நான் வரல, நீ கட்டின கோயிலுக்குன்னா கட்டிக்கோ, ஆனால் கல்விக்கூடம் கட்டுறியா நான் வரேன் அப்படிங்கிறது. இதை போல் புலையர்களுக்காக பாடுபட்டது இது. அதில் ஒரு நல்ல கட்டுரை ஒன்று வந்து
பெரியார் தொட்டதும் நாராயணகுரு விட்டதும் ஒரு நல்ல கட்டுரை. இது வந்து வெறும் கேரளாவை பற்றின இதாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கேரளா பிணைஞ்சு ஒரு புத்தகமாக இருக்கும். அங்கே அவர் பண்ணிட்டு இங்கே நம்ம டிஎம் நாயர் பட்டையை கிளப்பிட்டு இருப்பார். அது ஒவ்வொருத்தருக்குமான அந்த இது இருக்குது. அதே மாதிரி அவர்கிட்ட போய் சாமி நான் செத்ததுக்கப்புறம் புதைக்கிறதா எரிக்கிறதான்னு கேட்கான். ஏன்டா என்ன கேட்டு கம்முன்னு அரைச்சிடுங்கிறாரு. என்னையா அரைச்சிடுங்கிறாருன்னா, ஆமாம் நீ செத்ததுக்கப்புறம் உனக்கு என்ன வலிக்குவா போதும் ஒன்றும் இல்லைல்ல, நீ மெஞ்சிரத்தில் போட்டு அரைச்சி தென்னம்பிள்ளைகளை கூட்டினா தென்னம்பிள்ளை நல்லா வளருண்டாங்கிறார். ஆக எந்த அளவுக்கு இந்த சடங்குகளுக்கும் இதுக்கும் ஒரு இதாக இருந்திருக்கான்னு ஐயா பிரஜாபதி அடிகளாரை பார்க்குறப்ப எனக்கு அதை சொல்லாம விட்டா அப்புறம் எனக்கு ஏதாவது கண்டன தீர்மானம் கொண்டு வந்துடுவார். நம்ம நாராயணகுரு ஐயா அவர்களுக்கு ஏறக்குறை 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம ஐயா வைகுந்தர் மாபெரும் ஒரு புரட்சி உருவாக்குறாரு. இங்கே வந்து கடவுள் நீதாண்டா கடவுள், உனக்கு யாரும் கடவுள் இல்லை, உன்னை வந்து நீ வழிபடு அப்படிங்கிறதையும் ஐயா வைகுந்தருங்கிற முத்துக்குட்டி சுவாமிகள் வந்து 1800 துவக்கத்திலே பண்ணுறாரு. அவர் 1850 சொன்னது வந்து நாராயணகுருகள் பின்னாடி ஒரு இடத்துல வந்து கோயில் நிறுவும் போது அங்கே பெரிய சண்டை. அந்த சண்டை என்ன பண்ணி தீர்த்து வைக்க முடியல. நாராயணன் பண்ணுறாரு, ஒரு 2 அடிக்கு பெரிய உயரமாக ஒரு நிலை கண்ணாடி கொண்டு வாடான்னு சொல்லி ஒரு கண்ணாடி வச்சு அது வழிபடு, அதுதான் உனக்கு நீ கடவுள் அப்படிங்கிறாரு. ஆனால் இதை ஐயா வைகுந்தர் அவர்கள் அவருக்கு 50 ஆண்டுகள் முன்பே கண்ணாடி வழிபாடு, நிலை கண்ணாடி வழிபாடுங்க கொண்டு வரார். ஆக எல்லோரும் சேர்ந்து ஒரு மனிதனை உருவாக்கியது தான் வந்து இதாக இருக்குது. அதே மாதிரி தலைவர்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். என்னன்னா, இந்த புத்தகத்தை பொறுத்தவரை நாம் ஒரு குறிப்பெடுத்து கொண்டு படித்தால் ஒழிய இதை பேச முடியாது. இது நம்மளுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்கா. இதிலிருந்து நாம் இன்னும் 100 புத்தகங்கள் படிக்கக்கூடிய வகையில், இப்போ நான் சொன்னல அந்த இவருடைய புத்தகம்னா செவர்லைட்டை பற்றி, செவர்லைட்டில் வந்து கோவிந்தன் சாணார் யார உள்ள இறங்கி ஓடணும்னா அதை பற்றி ஒரு புத்தகம் வந்துருக்கு. அது என்ன புத்தகம் தலைவரை? கம்யூனல் ரோட் டு செக்யூலர் கேரளா, கம்யூனல் ரோட் டு செக்யூலர் கேரளா ஒரு புத்தகம். அதில் அட்டகாசமாக வச்சுருக்காங்க. அவள் வந்து செவர்லைட்டில் வச்சுருக்கலாம், ஆனால் முன்னாடி உட்காந்து போகப்படாதுன்னா பிடாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஆப்பிடிச்சிருக்காங்க. இந்த வரலாறு முழுக்க இந்த புத்தகத்தில் இருக்கிறது. உண்மையிலேயே என்னை எப்படி தேர்ந்தெடுத்துன்னு தெரியல. எனக்கு உண்மையிலே அது மகிழ்ச்சியாகவும் ஒரு நன்றி பெருமிதத்தோடு நான் சொல்கிறேன். இது பல விஷயங்களை நான் கற்றுக்கொள்வதற்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. இதன் மூலமாக நம்ம என்னை சார்ந்த தோழர்களும் மற்றவர்களுக்கும் போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தோழர் இதை போலவே புத்தகங்கள் நிறைய எழுதணும். இந்த புத்தகம் தயவு செஞ்சு படிக்காதீங்க, வெறும் புக்காக படிக்காதீங்க, கையில் ஒரு குறிப்பேடு வச்சுட்டு ஒவ்வொன்றா குறிச்சிக்கிட்டே படிச்சுட்டு வந்தால் அது சம்பந்தமாக என்னென்ன புத்தகங்கள் வாங்கலாம். பின்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஆக மேலும் மேலும் நம்மளோட சிந்தனை விரிவுபடுத்துறதுக்கு பயன்படுகிற புத்தகம் இது. நாம் சிந்தனை விரிவுபடும் போது அது சமூகத்துக்கு பயன்படுத்த சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.